வெல்கம் டு தமிழ் ஈஸி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம நேவாலா நேவாலி இந்த வார்த்தையுடைய யூசேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வேலையை செய்யக்கூடிய ஆணை பற்றி பேசும்பொழுது நேவாலா அப்படின்ற வார்த்தையும், ஒரு வேலையை செய்யக்கூடிய பெண்ணை பற்றி பேசும்பொழுது நேவாலி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ சென்டென்ஸ் பார்க்கலாம். ஜானா டு கோ போதல். வ ஸ்கூல் ஜானே வாலா ஹை. அவன் ஸ்கூலுக்கு போகக்கூடியவன். அதே அந்த வஹ அப்படின்னு சொல்கிறது நம்ம ஃபீமேலாக எடுத்துக்கிட்டோன்னா வ ஸ்கூல் ஜானே வாலி ஹே. நெக்ஸ்ட் பாருங்கள். படுனா டு ரீட். வ லடுக்கா படுனே வாலா ஹே. அந்த சிறுவன் படிக்கக்கூடியவன், படிப்பவன். அதுவே சிறுமின்னு எடுத்துக்கிட்டோன்னா வ லடுக்கி படுனே வாலி ஹே. இது படுனே வாலின்னு சேஞ்ச் ஆகும். இந்த படுனா ஜானா இதில் அந்த நாவை தான் நேவாக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இந்த வேர்ப் இருக்கு இல்லையா, கிரியா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஜானா போதல், படுனா படித்தல், சுன்னா கேட்டல், கானா பாடுதல், லிக்குனா எழுதுதல். இதில் வர இந்த நா அப்படின்ற வார்த்தை தான் நேவாக நமக்கு சேஞ்ச் ஆகி அது கூட நம்ம வாலா வாலின்ற வார்த்தைகளை நம்ம சேர்த்து நம்ம வாக்கியத்தில் பயன்படுத்தணும். படுனா அப்படின்னு சொல்லும் போது டு ரீட். வ லடுக்கா படுனே வாலா ஹே. அந்த சிறுவன் படிக்கக்கூடியவன், படிப்பவன். சுன்னா டு லிசன். வ மேரி பார் சுன்னே வாலா ஹே. அவன் என்னுடைய பேச்சை கேட்கக்கூடியவன். அதே வஹ அப்படின்னு சொல்கிறது ஒரு நேம் ஃபீமேலாக எடுத்துக்கிட்டோம். மீனா அப்படின்னு வச்சுக்கோங்க. மீனா மேரி பாத் சுன்னே வாலி ஹே அப்படின்னு சேஞ்ச் ஆகும். கானா டு சிங். வ அச்சா கானே வாலா ஹே. அவன் நன்றாக பாடக்கூடியவன். அதே அவள் அப்படின்னு சொன்னால் வ அச்சி கானே வாலி ஹே. இந்த அச்சா அப்படின்னு சொல்கிறது அச்சி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு லிக்னா டு ரைட். வ கவிதா லிக்னே வாலி ஹே. இங்கே நான் இது ஃபீமேலாக எடுத்திருக்கேன் வஹ அப்படின்றது, அதனால் லிக்னே வாலின்னு கொடுத்துருக்கேன். அவள் கவிதை எழுதக்கூடியவள், எழுதுபவள், எழுதக்கூடியவள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வஹ அப்படின்றது நம்ம மேலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வ கவிதா லிக்னே வாலா ஹே. இந்த மாதிரி தான் நம்ம நேவாலா நேவாலி அப்படின்ற வார்த்தையை சேர்த்து நம்ம வாக்கியத்தில் யூஸ் பண்ணணும். ஜானே வாலா அப்படின்னு சொல்கிறது போகக்கூடியவன், படுனே வாலா படிக்கக்கூடியவன், சுன்னே வாலா கேட்பவன், கானே வாலா பாடுபவன், லிக்னே வாலி எழுதுபவள்.